வணக்கம் அன்பர்களே, மற்றும் ஒரு இன்சைட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று எங்களுடன் இணைந்து கொள்கிறார் மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம். அவர் அண்மையில் பாராளுமன்றத்தில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக அவர் தலைவராக பாராளுமன்ற குழு தலைவராக தெரிவு செய்யப்பட்டார். அத்துடன் மும்மொழியிலும் திறமையாக கதைக்கக்கூடியவர். எனக்கு ஞாபகம் இருக்குது, சில அரச அமைச்சர்கள் அவரை பார்த்தால் அச்சப்படுவார்கள். காரணம், கதைக்கிறத முகத்துக்கு முன்னாலே கதைச்சு விடுவார். வணக்கம் ராசமாணிக்கம் அவர்களே. வணக்கம். உங்களை பற்றி சொல்லுங்கள். அதாவது உங்களை பற்றி தெரிஞ்சு கொள்ள வேண்டியவிட நிறைய இருக்குது மக்களுக்கு. காரணம் என்னவென்றால் உங்களோட சரளமான சிங்களம். நீங்கள் சிங்கள மொழியில் தான் கற்றதாக நாங்கள் அறிகிறோம் திருத்துவ கல்லூரியில். உங்களை பற்றி உங்களோட ஆரம்ப காலத்தை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கண்டா. நன்றி, இந்த நேர்காணலுக்கு அழைத்தமைக்கு நன்றி. என்னை போலத்தான் நீங்களும் 3 மொழியிலே சரளமாக பேசக்கூடியவர். 3 மொழியிலே பேசுவதென்றது ஒரு பெரிய ஒரு விடயமாக நான் பார்க்கவில்லை. இருந்த போதிலும் உண்மையிலே அரசியலிலே, அதிலையும் குறிப்பாக தமிழ் மக்களுடைய ஒரு தமிழ் பிரதிநிதியாக இருக்கும் பொழுது பெரும்பான்மையாக இந்த நாட்டிலே வாழும் மக்களுக்கு தெரிந்த மொழி பேசக்கூடியதாக இருக்கிறது ஒரு அட்வான்டேஜ். அது ஒரு தமிழ் மக்களுடைய சார்பிலேயே ஒரு பெருமதியாத விஷயமா நான் பார்க்கின்றேன். உண்மையிலே அது என்னுடைய ஆரம்ப வாழ்க்கையை பற்றி, என்னுடைய அரசியல் பிரவேசத்தை பற்றி பல தடவைகளிலே நான் கருத்துக்களை சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் நீங்கள் கேட்டதுக்காக, நான் பிறந்தது கொழும்பு வெள்ளவத்தையிலே. நான் பாடசாலைக்கு சென்றது கண்டியிலே திருத்துவ கல்லூரியிலே. எனக்கு சிங்கள மொழியிலே படிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருந்தது. அதனைத் தொடர்ந்து நான் என்னுடைய மேலதிகமான படிப்புக்கு பட்டம் பெறுவதற்கு ஆஸ்திரேலியாவுக்கு சென்று அங்கே பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் மேஜர் இன் அக்கவுண்டிங் ஒரு பட்டம் ஒன்று பெற்று, அதனைத் தொடர்ந்து சிபிஏ என்று அழைப்பார்கள், சார்ட்டர்ட் ப்ரொஃபஷனல் அக்கவுண்டிங். ஆனால் அதை நீங்கள் அந்த சிபிஏ என்ற பட்டத்தை தொடர்ந்து வைத்திருக்கிறதுன்னு சொன்னால் ஒரு வருஷமும் அதுக்கு அனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் கட்ட வேண்டும். அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு அந்த சப்ஸ்கிரிப்ஷனை கட்டுவது நிறுத்தியாச்சு. என்றால் அந்த துறையிலே வேலை செய்தால் அந்த துறையிலே வேலை செய்கிற நிறுவனம் அதை கட்டுவார்கள். ஆனால் அந்த துறையிலே வேலை செய்யாத பொழுது அது பிரயோசனம் இல்லாத விடயம். அதனைத் தொடர்ந்து ஆஸ்திரேலியாவிலே படித்து, ஆஸ்திரேலியாவிலே ஒரு கணக்காளராக நான் கிட்டத்தட்ட 3 வருடங்களுக்கு மேலே வேலை செய்து, அதனைத் தொடர்ந்து 2013ஆம் ஆண்டிலே இலங்கை திரும்பி, இலங்கையிலே உங்களுக்கு தெரியும் ஒரு தேசிய அரசாங்க கட்சியுடன் இணைந்து அமைப்பாளராக என்னுடைய அரசியல் வாழ்வை ஆரம்பித்தேன். குடும்பத்திலே நானும் எனக்கு ஒரு என்னை விட ஒரு மூத்த ஒரு சகோதரி ஒரு மாத்திரம்தான் எங்களுடைய குடும்பத்திலே. சாணக்கியன், உங்களோட அரசியல் பிரவேசம் கொஞ்சம் சர்ச்சைக்குரியதாக இருக்குது. இன்னும் மக்கள் அதை பற்றி பேசுகிறாங்க. காரணம் என்னென்னா, நீங்கள் ஆரம்பித்து கடந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவரும் கட்சியோட ஐக்கிய மக்கள் சுதந்திர கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியோட. அப்போ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மஹிந்த எடுத்ததுக்கு பிறகு பிரச்சனையா பார்க்கப்படையில். ஆனால் அவருடைய அந்த யுத்தத்தில் அவர் நடந்து கொண்ட விதத்துக்கு பிறகு அதை ஒரு சர்ச்சையா பார்த்தா மக்கள். இதை எப்படி நீங்க காண்றீங்க? இல்லை, உண்மையிலே இந்த விடயம் சம்பந்தமாக தொடர்ந்து, அதாவது 2026ஆம் ஆண்டு 2ஆம் மாதத்திலையும் கூட எனக்கு எதிராக விமர்சனங்கள் முன்வைக்கிறவர்கள், எனக்கு எதிராக கருத்து வெளியிடுறவர்கள் நான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் ஒரு அமைப்பாளராக இருந்ததாகவும் அந்த காலப்பகுதியில் எடுத்த சில புகைப்படங்களையும் முகநூலிலே பகிர்வது தான் எனக்கு எதிராக இருக்கிற விமர்சனம். நான் எந்த இடத்துலையும் காணிக்குள் எடுத்ததாகவோ, இல்லாட்டி நான் எங்க இடத்திலே யாரையும் கொலை செய்ததாகவோ, வேறு சமூக விரோதமான செயல்பாட்டில் ஈடுபட்டதாகவோ அப்படியான விமர்சனங்கள் எனக்கு எதிராக போலியான விமர்சனங்கள் முன்வைக்கிறார்கள். அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை இப்போ நான் எடுத்திருக்கிறேன். அவருக்கு தடை உத்தரவு விதிக்கப்பட்டிருக்கின்றது. பொய்யான விமர்சனம். அதாவது விமர்சனம் என்றது ஒன்று, பொய்யை பரப்புவது வேறு. அந்த வகையிலே அது இலங்கை தமிழரசு கட்சியிலே அந்த நேரத்திலே இருந்த ஒரு சிலருடைய செயல்பாடின் காரணமாக ஒரு 21 வயதிலே ஒரு இளைஞராக நான் பல சந்தர்ப்பத்திலே சொல்கிறேன், நான் எடுத்த ஒரு தவறான ஒரு முடிவு தான் ஒரு தேசிய அரசாங்க கட்சியிலே இணைந்து கொள்வது. ஆனால் இந்த விடயம் சம்பந்தமாக மக்கள் தான் இறுதியாக தீர்மானம் எடுப்பார்கள். நான் 2020ஆம் ஆண்டிலே 2015ஆம் ஆண்டிலே நான் தேர்தலிலே போட்டி போட்டு நான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலே அந்த நேரத்திலே
ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு எந்த ஆசனமும் கிடைக்கவில்லை. இன்று பலர் செய்திகள் எழுதுகிறார்கள், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலே சாணக்கியன் போட்டி போட்ட பொழுது அவருக்கு 2000 வாக்கு தான் வந்தது. தமிழரசு கட்சியிலே சேர்ந்தபடினா தான் அவருடைய வாக்கு அதிகரித்தது. ஆனால் 2015 உங்களுக்கு தெரியும், ஒரு கட்சிக்கு ஒரு ஆசனம் கிடைக்காவிட்டால் அந்த கட்சியினுடைய விருப்பு வாக்கு என்பது இல்லை. அதாவது எந்த ஒரு மாவட்டத்திலே தேர்தல் நடந்து ஆசனங்கள் கிடைக்கிற கட்சியினுடைய விருப்பு கேட்ட தேர்தல் போட்டி போட்டவருடைய விருப்பு வாக்கு தான் எண்ணுவது, ஏனையவருடைய விருப்பு வாக்கு எண்ணுவது குறைவு. அப்போ 2015 நான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலே போட்டி போட்ட பொழுது எனக்கு எத்தனை வாக்கு வந்தன்றது இதுவரைக்கும் பார்க்க தெரியாது. என்றால் அந்த நேரத்தில் கட்சியினுடைய வாக்குகள் எண்ணவில்லை. ஆனால் 2020 இருந்து மட்டக்களப்பிலே 2020 இலங்கை தமிழரசு கட்சி சார்புடைய அதிகூடிய விருப்பு வாக்குகளை பெற்று 33,332 நினைக்கிறேன் வாக்குகளை பெற்று அதிகூடிய, அதாவது தமிழ் மக்களுடைய பிரதானமான அரசியல் கட்சியிலே அதிகூடிய வாக்குகளை பெற்று பாராளுமன்றத்துக்கு மட்டக்களப்பு மக்கள் என்னை அனுப்பியிருந்தார். சரி, அதனைத் தொடர்ந்து 2024 வரலாறிலே, அதாவது இந்த தேர்தல் விருப்பு வாக்கு முறை வந்ததுக்கு பிறகு அதுக்கு முதலுமாக இருக்கலாம் என்ன நான் நினைக்கிறேன். அந்த தொகுதி வாரியாக வரும்போது சனத்தொகையினுடைய வீதம் குறைவாக இருந்தபடியா மட்டக்களப்பு மக்களுடைய அதிகூடிய வாக்குகளை பெற்று அதிகூடிய அங்கீகாரத்துடன் முதலாவது பாராளுமன்ற உறுப்பினராக இம்முறை வடக்கு கிழக்கிலே தமிழ் பேசும் பாராளுமன்ற உறுப்பினர் அதிகூடிய வாக்குகளை பெற்று பாராளுமன்றத்துக்கு இன்னும் மற்ற மாவட்ட மக்கள் அனுப்பியிருக்கிறார். அப்ப அந்த வகையிலே நான் நினைக்கிறேன் என்னுடைய அரசியலிலே ஆரம்பம் எப்படி அமைந்தது என்றதை பற்றி நாங்கள் தொடர்ந்து பேசுவதில் அர்த்தம் இல்லை, அது தீர்மானிக்கிறது மக்கள். நான் பகிரங்கமாக அதை எடுத்து தவறான முடிவு என்று சொல்லியிருக்கிறேன். மக்களுக்கு முன்பாக நான் 2 தடவைகள் அதுக்கு பிறகு சென்றிருக்கிறேன். மட்டக்களப்பு மக்கள் அதிகூடிய அதில் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மக்களோ கண்டில் இருக்கிற மக்களோ கொழும்பில் இருக்கிற மக்கள் அதை பற்றி சொல்வதை பற்றி நான் ஒருவரும் கணக்கு பார்க்க முடியாதுன்னா நான் இந்த மாவட்டங்களிலே தேர்தலில் போட்டி போடவில்லை. நான் இதுவரைக்கும் போட்டி போட்டது ஒரே ஒரு மாவட்டம் மட்டக்களப்பு. அதிலே மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் எனக்கு அங்கீகாரத்தை தந்து இருக்கிறார்கள். அதை விட நான் நினைக்கிறேன் என்னுடைய அரசியலிலே ஆரம்பத்தை பற்றி சர்ச்சைகளை பற்றியோ விமர்சனங்களை பற்றியோ நாங்கள் தொடர்ந்து பேசுவதிலே அர்த்தம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நடப்பு கால நிகழ்வுகளுக்கு வருவோம். சனக்கினாரில் நீங்கள் இலங்கை தமிழ் கட்சியில் நீங்கள் போட்டுட்டு வந்தாக்கும் இந்த முறை தமிழ் மக்களோட விருப்பு வாக்கு நிறைய நடப்பாண்டு, அதாவது அன்றகுமார் திசாநாயக்கவின் கட்சியான தேசிய மக்கள் சக்திக்கு வழங்கப்பட்டிருக்கு. மக்களுக்கு இலங்கை தமிழரசு கட்சியில் இந்த தமிழ் கட்சியில மத்தியில் ஒரு தமிழ் கட்சியில ஒரு வெறுப்பு வந்திருக்குதா? என்ன காரணத்துக்காண்டி அவங்க ஒரு வேறொரு கட்சிக்கு இந்த முறை வாக்களிச்சாங்க? உண்மையிலே இந்த விடயம் சம்பந்தமாக கிழக்கு மாகாணத்தை பொறுத்தளவிலே நாங்கள் எல்லா 3 மாவட்டத்திலேயும் அதிகூடிய வாக்குகள் இலங்கை தமிழரசு கட்சிக்கு தான் மக்கள் வழங்கியிருந்தார்கள். தேசிய மக்கள் சக்தி 3ஆம் இடத்திலே தான் கிழக்கு மாகாணத்தில் இருந்தது கூடுதலான மாவட்டங்களிலே. வடக்கு மாகாணத்தை பொறுத்தளவிலே வடக்கு மாகாணத்திலே இம்முறை நாங்கள் 2004 தேர்தலுக்கு பிறகு நான் நினைக்கிறேன் முதலாவது முறையாக 2004 தேர்தல் தான் நாங்கள் 20க்கு அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக. அதனைத் தொடர்ந்து முதலாவது பாராளுமன்ற உறுப்பினர் தேர்தல் நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சி தனித்து போட்டியிட்டது. தமிழ் தேசிய கூட்டமைப்பாக டெலோ பிளாட் டிபிஆர்எஃப் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் போன்ற கட்சிகளாக 2010 இருந்து போட்டி போட்டு 2004 அதுக்கு பிறகு 2024 தான் முதலாவது முறையாக இலங்கை தமிழரசு கட்சி ஒரு தனி கட்சியாக போட்டி போட்டோம். அந்த தேர்தலிலே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை தமிழரசு கட்சிக்கு கிடைத்த வாக்குகளும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இங்கிருந்து பிரிந்து சென்றவர்கள் இணைந்து கேட்டவருடைய வாக்களையும் சேர்த்தால் நாங்கள் தான் பெரும்பான்மையான வாக்காக வடக்கு மாகாணத்தில் 2 தேர்தல் மாவட்டத்தில் இருந்திருப்போம். ஆனால் நாங்கள் அந்த தேர்தலை போட்டி போடுவதற்கு நாங்கள் வேறொரு யுக்தியை கையாண்டதும் இது தனித்தனியாக நாங்கள் போட்டுறோம். 2020 பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசாங்க கட்சிகளுக்கென்று ஒரு வாக்கு வாங்கி இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 70களிலே அல்ஃபிரட் துரையப்பா ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பாக தேர்தலில் போட்டி போட்டு யாழ்ப்பாணத்திலே முதல்வராக இருந்தவர். அப்ப 70களிலேயும் பிரதானமான பெரும்பான்மை சமூகத்தினுடைய கட்சிகளுக்கு தென்னிலங்கை கட்சிகளுக்கு யாழ்ப்பாணத்திலேயும்
70 வாக்கு இருந்திருக்கு. அப்ப 2020 தேர்தலை பார்த்தால் இந்த ஆளுங்கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற மனநிலையோடு இருக்கிற மக்களுடைய வாக்குகள் பிரிந்து போடப்பட்டது. அங்கஜன் ராமநாதனுக்கு வேறையாக, டக்ளஸ் தேவானந்தாக்கு வேறையாக, விஜய் கலா மகேஸ்வரனுக்கு வேறையாக, இப்படி 3ஆக பிரிந்தது. ஆனா 2024 தேர்தலிலே அவர்களுக்கு போன அந்த வாக்கள் எல்லாம் ஒருமித்து தேசிய மக்கள் சக்திக்கு விழுந்தது. ஆனா தமிழ் தேசிய அரசியல் இருக்கிற வாக்குகள், வளமையாக தமிழ் தேசிய கூட்டமைப்பா ஒன்றாக விழுற வாக்குகள் இம்முறை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு, அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், அர்ச்சுனா ராமநாதன், தமிழரசு கட்சி, இப்படி 4ஆக அந்த வாக்குகள் பிரிந்தது. இதன் காரணமாகத்தான் வடக்கு மாகாணத்துல எங்களுடைய வாக்குகள் வாக்குகளுடைய குறைந்து ஆசனங்கள் குறைந்தது. ஆனால் அது ஒரு 6 மாத காலப்பகுதிக்குள்ளே உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வரும் பொழுது அதிலே மாற்றம் வந்திருக்கின்றது. வடக்கு கிழக்கிலே அதிகூடிய உள்ளூராட்சி மன்றங்களை தன் கைவசமாக்கி இருக்கின்றது இலங்கை தமிழரசு கட்சி, 37க்கு அதிகமானது. ஒட்டுமொத்த வடக்கு கிழக்கில் இருக்கிற எல்லா தமிழ் பேசும் பிரதேசத்தில் இருக்கிற எல்லா உள்ளூராட்சி மன்றங்களும் தமிழ் பேசும் கட்சியில கையில் தான் இருக்கின்றது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இலங்கை தமிழரசு கட்சியும் சேர்ந்தால் கிட்டத்தட்ட 90% உள்ளூராட்சி மன்றங்கள் எங்களுடைய கையில் தான் இருக்கு. அப்ப மக்கள் 2024 அது ஒரு தேர்தல் அந்த ஸ்ட்ராட்டஜி என்று சொல்லலாம். இன்றும் தமிழ் மக்களுடைய பிரதானமான கட்சியாக தமிழரசு கட்சி இருக்கின்றது. அது அந்த தேர்தலிலே ஆசனங்கள் அந்த விருப்பு வாக்கு முறையின் காரணமாக, வீதாசார முறையின் காரணமாக அந்த ஆசனங்கள் பிரிந்ததிலே தான் இது இருக்கு. ஆனால் இருந்தாலும் சொன்னது போல நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் போனோம். தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் வாக்களித்து இருக்கிறார்கள், அதை நான் மறுக்க இயலாது. உங்கள் பழைய தாய் கட்சி, அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு, ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு கூட்டமைப்பாக இருந்த நேரம் இருந்த கட்சி, அதே மாதிரி இலங்கை தமிழரசு கட்சி, இந்த கட்சியில் எல்லாம் தமிழ் மக்களுக்காக குரல் கொடுத்த கட்சிகள், அவங்களோட பிரச்சனைகளை அவங்களோட உரிமைகளுக்காண்டி குரல் கொடுத்த கட்சிகள். அதில் ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கு? அதாவது தமிழ் மக்களோட பிரச்சனை பேசுறதுல ஏதாவது மாற்றம்? ஏன்னா இப்போ இலங்கை தமிழரசு கட்சிக்கு உள்ள பிரச்சனை தமிழ் மக்களோட பிரச்சனையை விட கூடுதலாக இருக்குது. தலைவர் இருந்தார், அது அவர் ஒரு ப்ரோ கவர்மெண்ட் அல்லது அரசாங்கத்துக்கு ஆதரவாக உள்ளவராக கருதப்பட்டார், அவர் நீக்கப்பட்டார், அப்படியான பிரச்சனைகள் இருக்குது. என்ன உண்மையாக நடக்குது கட்சியில்? இல்லை, எல்லா கட்சிகளுக்குள்ளேயும் சில பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். ஆனால் நாங்கள் எங்களுடைய கட்சிக்குள்ளே கட்சிக்குள்ளே ஒரு சில பிரச்சனை இருக்கின்றது தான், அது இல்லை என்று சொல்ல நாங்கள் முடியாது. ஆனால் என்னதான் பிரச்சனை இருந்தாலும் நாங்கள் தமிழ் மக்களுடைய அபிலாஷைகள் குறித்து நாங்கள் எங்களுடைய இலக்கு ஒரு நாளும் நாங்கள் இலக்கை அடைவதற்கு, இலக்கை நோக்கி பயணிக்கிறதுக்கு நாங்கள் தவறவில்லை. எங்களுக்கு இடையிலே அண்மையிலே கூட எங்களுடைய பிரித்தானிய துணை பிரதமர் வந்த பொழுது இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக கௌரவ ஸ்ரீதரன் அவர்கள், நான், எங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சுமந்திரன், நாங்கள் ஒன்றாகத்தான் பயணித்து அந்த இடத்துல எங்களுடைய நிலப்பாடை நாங்கள் ஒன்றாக சொல்லியிருந்தோம். அதே போலதான் எதிர்வரும் காலங்களிலும் எங்களுடைய தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகள் பூர்த்தி செய்வதற்காக நாங்கள் ஒன்றாக எப்பொழுதும் வேலை செய்வோம். எங்களுக்கு இடையிலே ஜனநாயக அரசியல் கட்சிகளுக்குள்ளே குழப்பங்கள் வருவது அது ஒரு சரளமான ஒரு விடயம். இன்று வரைக்கும் தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகள், அதாவது நீண்ட காலமாக தமிழ் மக்களுக்கு அடைய வேண்டியதாக இருக்கும் தமிழ் மக்களுடைய நிரந்தரமான அரசியல் தீர்வு விடயத்தை முன்னெடுக்கிற பணிகளை நாங்கள் மாத்திரம்தான் பேசுகிறோம். இன்று நான் இந்த நேர்காணலுக்கு வர முன்பும் கூட பாராளுமன்றத்திலே மாகாண சபை தொடர்பான கருத்துரை முன்வைத்தான் வரைய தந்திருக்கிறேன். மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான ஒரு தேர்தல் முறைமை மாற்றுவதற்கு திருத்தச் சட்டம் ஒரு தனிநபர் பேரணியாக நான் தான் முன்வைத்திருக்கிறேன். நான் அப்படி சொன்னால் அது எங்களுடைய கட்சி தானே அந்த விடயங்களை முன்னெடுக்கின்றது. பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை அரசாங்கம் நீக்குவோம் என்று சொன்னாலும் கூட அதை அரசாங்கம் செய்யவில்லை. அதுக்கும் ஒரு தனிநபர் சட்டமூலம் ஒன்று நான் தான் முன்வைத்திருக்கின்றேன். எங்களுடைய கட்சி தான் அதை செய்கின்றது. காணி விடுவிப்பு சம்பந்தமாக, இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலை சம்பந்தமாக, எங்களுடைய பொறுப்பு கூறல் விடயம் சம்பந்தமாக, இந்த இராணுவ முகாம்கள் அகற்றுவது, இந்த அனைத்து விடயங்களும் நாங்கள் தான் முன்வைக்கிறோம். தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் வாக்களித்திருந்தாலும் கூட தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரால் கூட அந்த விடயங்களை முன்னெடுக்க முடியாத சூழல் இருக்கிறார்கள். வவுனியா மாவட்டத்திலே இருக்கிற 13,000 ஏக்கர் காணியை எடுத்து மணலாறு, அதாவது வெலியோயா என்ற சிங்கள கிராமங்களாக மாற்றப்பட்ட பிரதேசத்துக்கு தமிழ் மக்களுடைய காணிகளை அழித்து நீர்ப்பாசன திட்டங்களை உருவாக்குறதுக்கு அரசு முயற்சிருக்கும் பொழுது அதுக்கான போராட்டங்களில் ஈடுபட்ட தமிழரசு கட்சி தான். எங்களுக்கு இடையிலே சில கருத்து வேறுபாடு இருக்கின்றதுக்காக நாங்கள் தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷையில் தமிழ் மக்களுடைய நலனை நாங்கள் ஒரு நாளும் நாங்கள் அதை அதிலே நாங்கள் தவறு விட்டதில்லை, தவறு விட போவதும் இல்லை. தமிழ் மக்களுடைய
பிரதானமான கட்சி என்ற வகையிலே அந்த பொறுப்பை நாங்கள் மிக முக்கியமான ஒரு விடயமாக கருதி அந்த பொறுப்பை நாங்கள் முன்னெடுப்போம், இந்த பணிகளை. Moon Lanka since 1995. சனக்கிணவரில் தமிழ் மக்களோட பொருளாதாரம் மற்றும் அவனோட வாழ்க்கை தரத்தை பார்த்தீங்கன்னா யுத்தம் முடிவடைந்திருந்து கிட்டத்தட்ட அதே நிலைமையில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. எந்த அளவு நீங்கள் அரசியல் பேசினாலும் அல்லது அவங்களோட மக்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்த பேசினாலும் இதுவரைக்கும் அது அந்த அளவுக்கு நாங்கள் காண இல்லை, ஒரு மாற்றத்தை காண இல்லை. என்ன காரணம், ஏன் அது அப்படி இருக்குது? இதுக்கு பிரதானமான 2 காரணங்கள் இருக்கின்றது. ஒரு மிக முக்கியமான காரணம் தமிழ் மக்களை ஆளக்கூடிய வகையான அரசியல் அதிகாரம் இல்லாதது. உதாரணமாக இன்று மட்டக்களப்பிலே வளங்கள் இருக்கின்றது, கிழக்கு மாகாணத்திலே வளங்கள் இருக்கின்றது. அந்த வளங்களை பயன்படுத்தி அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கக்கூடிய அரசியல் அதிகாரம் எங்களுடைய கையிலே இல்லை. இன்று மட்டக்களப்பிலே நாங்கள் ஒரு உதாரணமாக சொல்ல போனால் மட்டக்களப்பிலே இன்று இருக்கும் ஒரு முக்கியமான பிரச்சனை நெல்லினுடைய விலை குறைந்திருக்கின்றது. மக்களுடைய இன்று இருக்கும் பிரதானமான ஒரு வாழ்வாதாரம் வடக்கு கிழக்கிலே விவசாயம், மீன்பிடி, கால்நடை வளர்ப்பு, இந்த 3 துறையில்தான் பிரதானமான வாழ்வாதாரத்துக்கு மக்களுடைய வாழ்வாதாரம் இந்த 3 துறையை நம்பித்தான் இருக்கின்றது. இன்று தித்வாக்கு பிறகு வந்த வெள்ளத்தின் காரணமாக மட்டக்களப்பு பிரதேசத்தில் இருக்கிற விவசாயிகள் பெரும் சிரமத்துக்கு மத்தியில் இருக்கிறார்கள் என்றால் அந்த நெல்லுக்கான விலை சரியான விலை இல்லாத நிலை இருக்கின்றது. ஏனென்றால் இப்போ அதிகமான மழை மீண்டும் 2ஆம் மாதத்திலே அதிகமான மழையின் காரணமாக அந்த அறுவடை செய்கிற காலப்பகுதியிலே கடும் மழையாக இருக்கின்றது. உங்களுடைய மக்களுடைய ஒரு கோரிக்கை இந்த ட்ரையர், அதாவது நெல்லு காய வைக்கக்கூடிய சில உபகரணங்களை நிறுவதாக இருந்தால் அது மத்திய அரசாங்கத்தின் லால்காந்தோடைய கையிலே தான் அந்த பொறுப்பு இருக்கின்றது. நாங்கள் செய்ய முடியாது. லால்காந்த ஓமண்டால் தான் செய்யலாம். லால்காந்த் என்றால் இன்று அவர் தான் விவசாயத்துக்கான அமைச்சர். ஆனால் மாகாண சபை ஒன்று இருக்குமாக இருந்தால் தமிழ் பிரதிநிதிகள் அந்த மாகாண சபையிலே ஒரு தமிழ் பேசும் ஒருவர் ஒரு மாகாண விவசாய அமைச்சராக இருந்தால், மாகாணத்திலே முதலமைச்சராக இருந்தால் அந்த மாகாணத்தில் வரும் நிதியை நாங்களே திரட்டி நாங்கள் செய்யலாம். இன்று கிழக்கு மாகாணத்துக்கு ஒரு பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த ஒரு ஆளுநராக இருக்கிறார். கிழக்கு மாகாணத்துக்கு வேற நிதியெல்லாம் அவர் தான் கையாளுகின்றார். இது ஒரு காரணம். அதாவது நாங்கள் மக்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றக்கூடிய வகையான நடவடிக்கை எடுக்கிறதுக்கான அரசியல் அதிகாரங்கள் எங்கிற கையிலே இல்லை. இதுக்கு மக்கள் இந்த காரணத்தினால்தான் மக்கள் 2020ஆம் ஆண்டு தேர்தலிலே ஆளுங்கட்சியை சேர்ந்த அமைச்சர்களை உருவாக்கினார்கள். வியாலேந்திரன் புல்லேனர், மட்டக்களப்பை ஒரு உதாரணமாக வைத்து பேசுகின்றேன். இதை விட ஏனைய மாவட்டங்கள் இருக்கின்றது. ஆனால் அந்த 2 அமைச்சராலையும் அது செய்ய முடியாமல் போனது. ஏனென்றால் அது மத்திய அரசாங்கத்தால் இருக்கிற அதிகாரங்களை மாகாண ரீதியாக நடைமுறைப்படுத்துவதிலே சிக்கல் இருக்கிறது. அதனால மிக முக்கியமான இன்னும் ஒரு 10 வருடம் இல்லை 20 வருடம் சென்றாலும் எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்புறதா இருந்தால், பொருளாதாரத்தை கட்டியெழுப்புறதா இருந்தால் எங்களுக்கான ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு வந்தால் மாத்திரம்தான் அந்த அரசியல் அதிகாரங்களை பயன்படுத்தி நாங்கள் செய்யலாம். இந்த இடைப்பட்ட காலத்துக்கு குறைந்தபட்சம் மாகாண சபையாவது நடைமுறையில் இருக்க வேண்டும். இது ஒரு காரணம். 2வது காரணம் போக்குவரத்து, கனெக்டிவிட்டி என்று சொல்வார்கள். இன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா கொழும்புலே இருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தென்னிலங்கைக்கு, கொழும்புலே இருந்து தென் மாகாணத்தை நோக்கி ஒரு 200 கிலோமீட்டர் தூரம் நீங்கள் வாகனத்திலே நீங்கள் சென்றாலும் கூட 200 கிலோமீட்டர் கடந்து சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை நீங்கள் அதிகமாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். நான் நேற்றைய தினம் கூட எனக்கு தெரிந்த ஒரு சிலர் வெளிநாட்டில் இருந்து இந்த வருகை தருவதாக சொன்னதால் அவங்களுக்கு தங்குறதுக்கு சில விடுதிகளை பார்க்க சொன்ன பொழுது நான் நினைக்கிறேன் மிரிஸ் என்று அழைக்கப்படுற ஒரு தென்னிலங்கையில் இருக்கிற ஒரு மாத்தறையிலையும் இருந்து தூரமான ஒரு பிரதேசம். மாத்தறை நகர்லே இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் உள்ளுக்குள்ள கடற்கரை ஓரமும் இல்லை. அடுத்த ஒரு விடுதியினுடைய ஒரு நாளைக்கான தங்குறதுக்கான தொகை 9,000 ரூபா காட்டுது ஒரு நாளைக்கு. அது அந்த பிரதேசங்களில் மக்கள் செல்ல ஆரம்பிச்சோன்னா அதிவேக நெடுஞ்சாலைகள் இருக்கின்றது, மத்தள விமான நிலையம் இருக்கின்றது. வடக்கு மாகாணத்திலே யாழ் மாவட்டத்துக்கு இன்று ஒரு வாகனத்தால் செல்வதாக இருந்தால் குறைந்தபட்சம் 8 மணித்தியாலும் போக வேண்டும். யாழ்ப்பாணத்துக்கு பலாலு விமான நிலையம் இருந்தும் கூட பலாலு விமான நிலையத்திலே 15 கிலோவுக்கு அதிகமான நீங்கள் ஒரு பை ஒன்றே கொண்டு வர முடியாது. என்ற அந்த விமானங்கள் சின்ன விமானங்கள். கிழக்கு மாகாணத்துக்கு விமான நிலையமே இல்லை. விமான நிலையம் இருக்கிறது, விமானம் வருவதில்லை. இருக்கின்றது, விமானங்கள் வருவதில்லை, சர்வதேச விமான நிலையம். ஆனால் அப்ப தென்னிலங்கையே அந்த அளவுக்கு வேகமாக அபிவிருத்தி அடைந்து கொண்டு வருதுன்னு சொன்னால், நான் இந்த குறிப்பிட்ட மாத்திரையில் இருந்து உள்ளுக்கு 20 கிலோமீட்டர் உள்ளுக்குள்ள ஒரு 200 கிலோமீட்டர் கழிச்சு மட்டக்களப்பில் கொழும்புல இருந்து செல்வதற்கு ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ளே அதிவேக நெடுஞ்சாலையிலே போகலாம்.
வடக்கு கிழக்கிலே நாங்கள் பொருள்களை உற்பத்தி செய்வதற்கு முயற்சித்தாலும் கூட, உற்பத்தி பொருட்களை செய்தாலும் கூட, அந்த உற்பத்தி பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கு ஒரு துறைமுகம் இல்லை. திருவண்ணாமலை ஒரு இயற்கை துறைமுகம் இருந்தும் அரசியல் காரணங்களுக்காக அதை முடக்கி வைத்திருக்கிறார்கள். காங்கேசந்திர துறைமுகத்தை இந்த அரசு வந்ததுக்கு அப்புறம் 1.5 வருஷமாகியும் நாங்கள் பல அழுத்தங்கள் கொடுத்து இப்போதான் அதில் வேலைகள் ஆரம்பிக்கிறதுக்கு அது அமைச்சரை மாற்றி விமாலையும் மாற்றி தான் செய்ய வேண்டிய நிலை வந்தது. கனெக்டிவிட்டி என்ற விடயம் ஓரளவு வந்தால் கூட பொருளாதாரத்தை ஓரளவு நாங்கள் இல்லாவிட்டால் இன்னொரு 10 வருடங்களில் நீங்கள் ஒரு நேர்காணல் செய்தாலும் இதே நிலையில் தான் இருக்கும். அப்போ இந்த காரணம் துரதிருஷ்டவசமான விடயம். சிலர் கேட்கலாம், நீங்கள் அப்போ எதுக்காக பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறீர்கள்? ஆனால் நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து எங்களுடைய பல விடயங்கள், நாங்கள் காணி விடுவிப்பிலிருந்து இந்த விடயங்கள் இல்லாவிட்டால் வடக்கு கிழக்கில் எங்களுடைய மக்களே இல்லாத நிலை வரும். இன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்பாறை மாவட்டத்திலே நாங்கள் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். தமிழ் மக்கள் திருவண்ணாமலையிலே 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கலாம்னு நான் நம்புறேன். இந்த சென்சஸ் வரும் பொழுது கிழக்கு மாகாணத்திலே மட்டக்களப்பிலே தமிழ் மக்கள் அதிகமாக தமிழ் பேசும் மக்கள் இருக்கிறபடினாலும் நாங்கள் கிழக்கு மாகாணத்தில் ஓரளவு இருக்கலாம். ஆனால் 48ஆம் ஆண்டிலே இருந்து இப்போ வரைக்கும் பார்க்கும் பொழுது வெறும் 7% இருந்த பெரும்பான்மை சமூகம் இன்றைக்கு எந்த வீதத்தில் வந்து இருக்கின்றார்கள். நாங்கள் இல்லாவிட்டால் இன்னொரு 20 வருஷத்துல கிழக்கு மாகாணத்தில் தமிழ் மக்களுடைய பொருளாதாரத்தை விட்டு பேசுறது தமிழ் மக்களே இருக்க மாட்டார்கள். இதுதான் யதார்த்தம். சனக்தான் இது தமிழ் புலம்பெயர் தமிழர்கள் எடுத்தீங்கன்னா அவங்க வந்து இங்கே முதலீடு செய்கிறதுக்கு விருப்பமாக இருக்கிறாங்க. அவங்கள வச்சு முதலீடை வச்சு இங்கே வியாபாரங்கள் ஆரம்பித்து மக்களுக்கு தொழிலெல்லாம் கொடுத்து வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கோ அல்லது அவங்களோட பொருளாதார நிலைமை உயர்த்துறதுக்கோ அது அந்த மாதிரி முயற்சிகள் நீங்கள் செய்யவில்லையா? பல முயற்சிகள் எடுத்திருக்கிறேன். ஒரு உதாரணம் என்று சொல்கிறேன். 2020ஆம் ஆண்டு பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட காலப்பகுதியிலே இருந்து ஒரு வடக்கு கிழக்குக்கு அபிவிருத்தி நிதியம் என்ற ஒரு நிதியம் $250 மில்லியன் அமெரிக்கன் டாலருக்கான ஒரு நிதியம் ஒன்றை உருவாக்கி அந்த நிதியம் ஊடாக பல துறைகளிலே முதலீடுகளை தனியார் வைத்து செய்வது, அதாவது ஒரு கான்சாலிடேட்டட் ஃபண்ட். நீங்கள் சொல்றது போல புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற பல மக்கள் வந்து ஒருவர் $5,000 முதலீடு செய்ய விரும்புவார், இன்னொரு 10,000, இன்னொரு $1,000 முதலீடு செய்யறதும் 10,000 செய்யறதும் சில துறைகள் செய்ய முடியாது. ஆனால் $10,000 போட விரும்பிய 500 பேரை ஒன்று சேர்த்தால் ஒரு பெரிய தொகையை வைத்து அப்படியான ஒரு கான்சாலிடேட்டட் ஃபண்ட் ஒன்றை உருவாக்கி அதை செய்வதற்கான பல முயற்சித்தாலும் கூட கோட்டாவினுடைய அரசாங்கத்திலே அதை எந்த அளவுக்கும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ரணிலுடைய அரசாங்கத்திலே பேச்சுவார்த்தையிலே பல கட்டங்களை நாங்கள் அடைந்திருந்தாலும் கூட அவருடைய அவர் ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியில் ஒரு குறிப்பிட்ட 2 வருடங்கள் தான் இருந்தது. அதை ஒரு முடிவு கொண்டு வரதுக்கிடையில அந்த தேர்தல் வந்தது. இந்த அரசாங்கத்திலையும் அனுரகுமார திசாநாயக்க நான் தனியாக 2 தடவைகள் சந்தித்து இந்த அபிவிருத்தி நிதியம் சம்பந்தம் உரையாடி இருக்கிறேன். ஆனால் பார்ப்போம், யோசிப்போம், செய்வோம் என்று சொல்றார்களே தவிர இதை நடைமுறைப்படுத்துவதற்கான எண்ணங்கள் இருக்கிறது போல தெரியவில்லை. சில நேரம் அது அவங்களுடைய உள்ளாந்த ரீதியாக இருக்கிற இனவாதம் ஒரு காரணமாக இருக்கலாம். என்றால் வடக்கு மாகாணத்திலே இல்லாட்டி வடக்கு கிழக்கும் பொருளாதாரத்தை அந்த அளவு கட்டியெழுப்பினால் சில நேரம் ஒரு பேரினவாத கட்சியாக இருந்து கடும் போக்குள்ள இனவாதமான கட்சியாக இருந்த JVP இன்னும் NPP-க்குள்ளே இருக்கின்றது. இதுவும் காரணங்களாக இருக்கலாம். இது ஒரு விடயம். 2வது விடயம், அப்படியான ஒரு அபிவிருத்தி நிதியம் தனிநபர்கள் வந்து முதலீடு செய்வதும் கூட 2015ஆம் ஆண்டும் 20க்கும் இடையில 19க்கும் இடையில நெல்லாட்சி என்ற காலப்பகுதியிலே பலரை தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய, நான் அந்த நேரத்தில் பாராளுமன்ற உறுப்பினராக இல்லாவிட்டாலும் கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அழைப்பின் பேரிலே பலர் வந்து முதலீடுகள் செய்தார்கள். நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு அமைப்பு, நான் நினைக்கிறேன் அவங்களுடைய மொத்த தொகை $472 மில்லியன் அமெரிக்கன் டாலர் 2015க்கும் 19க்கும் இடையில பல துறைகளிலே வந்து முதலீடு செய்தார்கள். கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக வந்து முதலாவது செய்த வேலை ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையை கொண்ட அமைப்புகளை வந்து தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக அறிவித்தார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 2019 வந்தவுடன் செய்த ஒரு முதலாவது வேலை. அந்த $420 மில்லியன் காசும் அவங்களுக்கு இல்லாமல் போனது. அப்போ இன்றைக்கு நாங்கள் $50 என்று சொன்னால் $15,000 காசு, இல்லாட்டி ஒரு $500 சொன்னால் $1,50,000 காசை வைத்து நாங்கள் சில பள்ளிக்கூடத்தில் இருக்கிற மாதிரி இந்த பைசிக்கிள் வாங்கி கொடுக்கறது, இடியப்பம் வைக்கிற ஆக்களுக்கு உதவி செய்கிறது, இல்லாட்டி கொச்சிக்கா தூள் அடிக்கிற ஆக்களுக்கு அந்த உபகரணங்கள் வாங்கி கொடுக்கும். இப்படியான சின்ன சின்ன திட்டங்களை எங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களை வைத்து செய்கிறோம். ஆனால் ஒரு பாரிய முதலீடுகளை செய்வதற்கு ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு இல்லாவிட்டால் அவர்களுக்கு அந்த நம்பிக்கை நாங்கள் கொடுக்க முடியாது. இதுதான் கள நிலவரம். இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் ஏதாவது மாற்றம் நடந்திருக்குதா தமிழ் மக்கள் மத்தியில்? அதாவது உங்களோட மாவட்டத்திலேருந்தான், வடக்கு கிழக்கிலேருந்தான்
ஏதாவது மாற்றம் நடைபெறுது. ஏன்னா நாங்கள் காண்றோம், தேசிய மக்கள் சக்தி அவங்களோட அரசாங்கம் வந்து வடக்குக்கு முன்னுரிமை வழங்குவதாக ஒரு குற்றச்சாட்டு தெற்கிலிருந்து இருந்திருக்குது. அது சில நேரம் உண்மையாக தெரியுது. ஏண்டா எதை எடுத்தோன்னா வடக்குலேருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த நிலைமையில் ஏதாவது மாற்றம் வந்திருக்குதா? அது ஒரு வருகிறார், ஆனால் மாற்றங்கள் எனக்கு இது வரைக்கும் தெரியவில்லை. அதாவது அபிவிருத்தி சார்ந்த விடயங்கள் பலர் வருகின்றார்கள். மட்டக்களப்புக்கு கடந்த வருடம் மீன்பிடித்துறை அமைச்சர் வந்தார். பீக்கன் லைட்னு சொல்றார். அதாவது கடலிலிருந்து மீனவர்கள் வரும் பொழுது அந்த தூரத்திலிருந்து தங்கள் அந்த கரை ஒரு வெளிச்சம் தருவதற்கு அந்த வெளிச்ச வீடு மாதிரி முந்தி வெளிச்ச வீடு இப்போ ஒரு லைட் தூணை போட்டாலே போதும். அப்படி ஒரு 5 பீக்கன் லைட் தருவார்கள் என்று சொல்லி இப்போ கிட்டத்தட்ட 7-8 மாதம் ஆகின்றது. அதிலே ஒரு பீக்கன் லைட் பல முயற்சிக்கு மாத்திரையே நாங்கள் எடுத்திருக்கிறோம். உண்டு. போக்குவரத்து அமைச்சர் மட்டக்களப்பு வந்து சொன்னார் 23 புதிய பேருந்துகள் வழங்குவதாக சொல்லியிருந்தார். ஒரே ஒரு பேருந்து வழங்கப்பட்டிருக்கு, அதுக்கும் என்ஜின் இல்லாமல் வழங்கப்பட்டிருக்கு. அதை இப்போ இருக்கு வாழைச்சேனடி போயிலே என்ஜின் இல்லை, பஸ் இருக்கு, கோதி இருக்கு, உள்ளுக்குள்ளே சாமான் ஓட இல்லாது. பிறகு போலீஸுக்கு பொறுப்பான அமைச்சர் வந்து சொன்னார் 150 புதிய போலீஸ் அதிகாரியை நாங்கள் நியமிப்போம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மாத்திரம். ஏன்னால் மட்டக்களப்பிலே பல பிரச்சனை இருக்கின்றது. இதுவரைக்கும் புதிய போலீஸ் நியமனங்கள் நடந்ததாக. நான் சும்மா உதாரணங்கள் சொல்றேன். வைல்ட் லைஃப் சம்பந்தமாக ஃபாரஸ்ட்டுக்கான அமைச்சர் வந்து எனக்கு முன்பாக சொன்னார், நாங்கள் 2023ஆம் ஆண்டில் இந்த மொத்தமாக வடக்கு கிழக்குள்ளே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற காணிகள் விடுவிக்கப்பட வேண்டிய காணிகளை GPS பாயிண்ட் போட்டு ஒரு பெரிய ஒரு அறிக்கை ஒன்று தயார்படுத்தினாங்க. அப்போ முல்லைத்தீவு மாவட்டத்திலே சும்மா உதாரணம் சொல்றேன், 50,000 ஏக்கர் தரணும், மட்டக்களப்பு 20,000 ஏக்கர் தரணும், மக்கள் பயன்படுத்த வேண்டிய காணிகள் ஃபாரஸ்ட் கட்டுப்பாட்டில் வைத்து ஒரு அறிக்கை தயாராக இருக்கு. தான் அந்த அறிக்கையை எடுத்து நான் நடைமுறைப்படுத்துவேன் சொல்லிட்டு சென்றவர் அதுக்கு பிறகு ஆளை காணவே இல்லை. ஜனாதிபதி வந்திருந்தார் வட மாகாணத்துக்கு, பல இடங்களிலே பல வாக்குறுதிகளை கொடுத்தது. சில நான் நினைக்கிறேன் அண்மையிலே ரிஷாட் பதுதீன் அவர்களே கடும் கடுப்பாக பேசியிருந்தார். மென்னர் புத்தளம் வீதி திறக்கிறதை பற்றி ஜனாதிபதி சொன்னது ஒன்று நடக்கிறது ஒன்றுன்னு சொல்லியிருந்தார். உண்மையிலே நம்மட வட்டுவாக்கால் பாலம் சம்பந்தமானபடியும் அந்த பாலம் வேலை திட்டங்கள் நடைபெறுவதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதுலேயும் குற்றச்சாட்டு முன்வைக்கின்ற 2 லேன் வருவதாக சொன்னது இப்போ 1 லேனாக குறைக்கப்பட்டிருக்கு. 5 பில்லியன் வடக்கு மாநிலத்திலே வீதி அபிவிருத்தி என்று சொன்னார்கள். அபிவிருத்திக்கான நிதி அவ்வளவும் மீண்டும் திரும்பி அனுப்பப்பட்டதாக நாங்கள் செய்தியிலே பார்க்கணும் இருப்ப. அபிவிருத்தி சார்ந்த விடயங்களிலே நான் இந்த சொன்ன விடயங்களை வைத்து மக்கள் புரிந்து கொள்ளலாம் எந்த நிலையிலே வடக்கு கிழக்கிலே நிலவரங்கள் இருக்கின்றது. ஆனால் ஒரு விடயத்திலே வந்து முன்னேற்றம் இருக்கின்றது. அதாவது முன்பு வந்தது போல தொல்பொருள்ல இப்பயும் நடக்குது. தொல்பொருள் திணைக்களம் வந்து 600க்கும் அதிகமான இடங்களை மட்டக்களப்பில் அடையாளப்படுத்த வந்து எங்களுடைய தவிசாளர் மேயர் அவங்களுடைய முறையான அனுமதி இல்லாமல் செய்தார்கள் என்று சொல்லி நீதிமன்றம் ஊடாக தான் அவங்களை நாங்கள் பிணையில் எடுத்து நாங்கள் செய்தியிலே பார்த்திருப்பீங்க. தொல்பொருள் சட்டவிரோதமான செயல்பாட்டில் ஈடுபட்டதுக்கு போலீசார் சட்ட ரீதியாக சட்டப்பூர்வமாக செயல்பட்ட தவிசாரத்தை கைது செய்தார்கள். எங்களுடைய கட்சி செயலாளர் சுமந்திரன் அவர்கள் வந்து அவர்களை பிணையில் எடுத்திருந்தார். ஆனால் பிக்குமேர் வந்து இப்போ வடுக்குநாரிமலையிலே அண்மையிலே சிவராத்திரி அன்றைக்கு பூசை நடக்கிறதுக்கு அந்த மத வழிபாட்டில் தடை இருந்ததாக தெரியவில்லை. பிக்குமேர் வந்து அதிகளவாக கோட்டாவினுடைய காலத்தில் நடந்தது போல குறைவாக இருக்கின்றது. குறைவாக நடக்கின்றது. மேற்றல் தரை சம்பந்தமாக விடயங்களிலே தீர்வில்லை. அதை மேற்றல் தரையாக வந்து வர்த்தமானி மூலம் அறிவித்தால் அந்த பிரச்சனை முடியும். ஆனால் அது வர்த்தமானி மூலம் அறிவிக்கப்படுவதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட்டதா இல்லை. ஒவ்வொரு அபிவிருத்திக்குழு கூட்டத்தை சம்பந்தமாக பேசப்படுவதை தவிர 1.5 வருஷம் கழித்து நடவடிக்கை இல்லை. ஆனால் கியூலோயா பிரதேசத்திலே தமிழ் மக்களுடைய காணி 13,000 ஏக்கர் மகாவெளி எடுத்து பெரும்பான்மை சமூகத்துக்கு நீர்ப்பாசன திட்டம் உருவாக்குறதுக்கு காணியை விடுவிக்கிறதுக்கு எல்லா இணக்கும் ஒட்டப்பட்டிருக்கு 1.5 வருஷத்துக்குள்ளே. இங்கே 3,000 ஏக்கர் அதே மகாவெளியில் இருக்கிற 3,000 ஹெக்டேரை வந்து விவசாயிகளுக்கு மன்னிக்கணும் கால்நடை வைத்திருக்கிற மேச்சத்தரைக்கு ஒதுக்குவதற்கு இணக்கப்பாடு இல்லை. அப்ப ஆனால் மேச்சத்தரைக்குள்ளே வந்து பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து விவசாயத்தில் ஈடுபடுறதை நாங்கள் பார்க்க முடியாது. ரணிலுடைய ஆட்சியிலே 2024 செப்டம்பரே குறைந்தது. அதே போலதான் இராணுவ முகாம்கள் விடுவிப்பு சம்பந்தமாக மட்டக்களப்பிலே நான் கடுமையாக வாதிட்டு ஒவ்வொரு பாதுகாப்பு அமைச்சருடைய ஆலோசனைக்குள்ள கூட்டத்தில் சென்று அது ஒரு சின்ன விஷயம் இல்லை. ஒரு இராணுவ முகாம் விடுவிக்கிறதா இருந்தால் ஜனாதிபதி இணக்கப்பாடு தந்தாலும் கூட அந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்களுக்கு அந்த காணி ஏன் தேவை, அந்த காணி இல்லாட்டிய அந்த காணி மக்களுக்கு சிரமம் வரும். இப்போ ஒரு பாடசாலையை விடுவித்து நாங்கள் முறக்கட்டான் என்ற இடத்திலே அதிலே ஜோனல் எஜுகேஷன் ஆஃபீஸ்லே இருந்து அந்த பாடசாலை தேவை என்று கடிதங்கள் எடுத்து, அந்த கிராமத்தில் இருக்கிற பொது அமைப்பில் இருந்து அந்த காணி வேணும் என்று கடிதங்கள் எடுத்து,
அது பிரதேச செயலாளரோடாக மாவட்ட செயலாளரோடாக அதை அனுப்பி பிரதேச சபைகள் பிரேரணைகளை முன்வைத்து அந்த கடிதங்களை கொண்டு வந்து பாதுகாப்பு செயலாளருக்கு கொடுத்து அவரோடாக இராணுவத்துக்கு இப்படி ஒரு ஒரு இராணுவ முகாம் விடுவிக்கிறன்றது அதுக்கு பின்னுக்கு ஒரு 3 மாதம் ப்ரொசஸ் இருக்கு. அதாவது முழுமையாக செயல்படுவோம். மக்கள் நினைப்பார்கள் ஜனாதிபதி அனுர வந்துட்டார் இராணுவம், அப்படி இல்லை. நாங்கள் கடுமையான முயற்சிகள் எடுத்து தான் விடுவிக்கிறது. அப்படி கிழக்கு மாகாணத்திலே 2 முகாம்கள் விடுவிக்கப்பட்டிருக்கு. ஆனால் வடக்கு மாகாணத்திலே ஒரு வீதி மாத்திரம்தான் திறந்து விட்டுருக்காங்க. ஆனால் இந்த அரசாங்கம் ஒரு வீதி நான் நினைக்கிறேன் அது பலாலிக்கு போற வீதி, அதிலே 2 பக்கம் இருக்கிற காணி விடுவிக்கப்படவில்லை. அந்த பலாலி அந்த வீதியிலே வந்து நீங்கள் இடையால நிப்பாட்டி இறங்க முடியாது. இங்க தொடங்கினா அங்க தொங்கல் வரைக்கும் போகலாம், அவ்வளவுதான். அதிலே 2 பக்கம் இருக்கிற 3000க்கு அதிகமான ஏக்கர் காணிகள் வந்து விடுவிக்காம வைத்திருக்கிறார் பலாலியிலே. 4 கிராம சபை பிரிவு முழுமையாக வைத்திருக்கிறார்கள். அந்த காணிகளுக்கு இருந்த 2 கத்தோலிக்க தேவாலயங்களும் ஒரு புள்ளியார் ஆலயம் இடிக்கப்பட்டிருக்கு. இந்த இராணுவத்தினுடைய காலப்பகுதியில் முதல் நடந்தான்னு எங்களுக்கு தெரியாது. இந்த காணி விடுவிக்கப்படவில்லை. அந்த விடுவித்த ரோட்டால போகல அந்த ஆலயங்கள் இப்ப காணவில்லை என்று மக்கள் சொல்றார்கள். இதுதான் நிலைமை. இதிலிருந்து மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு நீங்க என்ன செய்யலாம்? அதாவது அரசாங்கத்தோட இணைந்து நடக்கிறது ஏதாவது வாய்ப்புகள் அல்லது திட்டங்கள் இருக்குதா அரசாங்கத்துல? அப்படியே ஏதாவது இப்போ இந்த அரசாங்கம் வந்து முந்தைய அரசாங்கம் மாதிரி இல்லாம இந்த ஏனைய கட்சியினருக்கு வந்து அழைப்புதல் கொடுக்கறது இல்லை, அழைப்பு வழங்குறதும் இல்லை, பதவிகள் வழங்குறதும் இல்லை. ஆனால் அரசாங்கத்தோட இணைந்து ஏதாவது திட்டத்தை நீங்க மக்களுக்கு அமல்படுத்த விரும்புறீங்களா? இந்த அரசாங்கத்தை பொறுத்தளவிலே ஒரு நாளும் இல்லாதவாறு ஒரு தனி கட்சி 159 ஆசனங்களோட தெரிவு செய்யப்பட்டிருக்கு. முந்தி வந்து அலையன்ஸ் 10 கூட்டு கட்சிகள் தான் செய்வது. அப்ப இந்த கட்சியிலே வந்து 2 பிரச்சனை இருக்கின்றது. ஜனாதிபதியும் ஒரு சில அமைச்சர்களும் ஒரு சில உறுப்பினர்களும் ஒரு நிலப்பாடில் இருக்கிறதாக தெரிகின்றது. விமல் ரட்நாயக்க, டில்வின் சில்வா உட்பட இன்னொரு கோஷ்டி இன்னொரு நிலப்பாடில் இருக்கிறதாக தெரிகின்றது. இவ்வாறான ஒரு பின்னணியிலே இந்த கட்சியுடன் சேர்ந்து பயணிக்கிறன்றது எப்படி செய்வதுன்றது சம்பந்தமாக எங்களுக்கு உண்மையிலே தெரியவில்லை. என்றால் பெரும்பான்மை இருக்கின்றது. அவங்களுடைய பார்வையிலே தாங்கள் வடக்கு மாகாணத்திலே ஆசனங்கள் கிடைத்திருக்கு, கிழக்கு மாகாணத்தில் தங்களுக்கு ஆசனம் கிடைத்திருக்கு, எங்களுடைய கட்சியோட சேர்ந்து வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்ற மனநிலையிலே அவர்கள் இருக்கிறாங்க. அதே நேரத்திலே நாங்களும் வந்து 2010ஆம் ஆண்டிலே மஹிந்த ராஜபக்சோடையும் வேலை செய்யறது எங்களுடைய கட்சி முயற்சித்தது. என்றால் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனையை தீர்த்துக் கொள்வதுக்கு. 2015 மைத்ரிபால சிறிசேன வேலை செய்து முயற்சித்தது. என்னதுக்காக? மக்களுடைய பிரச்சனையை தீர்த்து கொள்வது. கோட்டா, ரணில் எல்லாரோடையும் நாங்கள் அதே போல அன்றகுமார் திசாநாயக்கோடையும் வேலை செய்வதற்கு நாங்கள் பல முயற்சி எடுத்திருக்கிறோம். அது நாங்கள் தொடர்ந்து எடுப்போம். நாங்கள் சந்திச்சிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். ஜனாதிபதியும் செய்வோம், பார்ப்போம், கதைப்போம் என்று சொல்லியிருக்கிறார். நாங்களும் பொறுமையாக காத்து கொண்டிருக்கிறோம். நன்றி சாணக்கியன் அவர்களே, இதுவரைக்கும் எங்களோடு இணைந்து ஆழமான பதில்கள் வழங்கிய நன்றி. உங்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு அமைச்சர் பதவி கிடைக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். உங்கள் திறமைக்கும் உங்கள் மொழித்திறனுக்கும் பாரிய எதிர்பார்ப்பு உள்ளது. இல்லை, இது ஒரு தவறான ஒரு புரிதல். அமைச்சு பதவிகளை வைத்துக்கொண்டு மக்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது. ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு தமிழ் மக்களுக்கு கிடைக்க வேணும் என்று நீங்கள் எதிர்பார்த்தால் மக்களுடைய பிரச்சனைகளை பலதை நான் தீர்த்து வைக்கக்கூடியதாக இருக்கும். நன்றி சாணக்கியன் அவர்களே. மற்றொரு நிகழ்ச்சி வரை எங்களுடன் இணைந்திருங்கள். நன்றி.